கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிறுகதையின் நேரத்திற்கு உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த சிறுகதையின் தலைப்பு உடைக்கப்படுகிறவர்களுக்கு உயர்வு நிச்சயம். ஒரு நாள் ஒரு இடத்திலே 2 பெரிய பாறாங்கற்கள் இருந்ததாம். அந்த கல்லுகளிடத்திலே சிற்பி ஒருவர் வந்து, நான் உங்களை உடைத்து ஒரு சிலையாக வடிக்கப் போகிறேன் என்று சொன்னார். அப்பொழுது ஒரு கல் சொன்னதாம், நான் என்னை உடைப்பதற்கு விரும்பவில்லை, நான் என்னை உடைக்க ஒப்பு கொடுக்கவும் விரும்பவில்லை, நான் இப்படியே இருந்துவிட விரும்புகிறேன் என்று சொன்னதாம். இன்னொரு கல் சொன்னதாம், நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உருவாக்குவதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று அந்த சிற்பியிடம் சொன்னதாம். இந்த சிற்பி அந்த கல்லை உடைக்க ஆரம்பித்தார், அதை உருவாக்க ஆரம்பித்தார். அதை உடைக்கும் பொழுது எதிரில் இருந்த கல் சொன்னதாம், நான் அன்றைக்கே சொன்னேனே, என்னை போல நீயும் இப்படி இருந்து விட்டிருந்தால் நலமாயிருக்குமே என்று சொன்னதாம். அதையும் பொருட்படுத்தாமல் அந்த வேதனையை தாங்கிக் கொண்டு, அந்த வலியெல்லாம் தாங்கிக் கொண்டு அந்த கல் ஒரு சிலையாக உருவானதாம். நாட்கள் கடந்தன. அந்த சிலை கோவிலிலே வைக்கப்பட்டது. அங்கு வருகிற அநேகர் அதை வணங்க ஆரம்பித்தார்கள். ஒரு மனுஷன் சிலைக்கு தேங்காய் உடைக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கல்லை தேடின பொழுது இந்த எதிரில் இருந்த கல் அங்கே அவனுக்கு தென்பட்டது. அந்த கல்லை கொண்டு வந்து அதன் முன்பாக வைத்து தினந்தோறும் தேங்காய் உடைக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற காரியம், பல நேரங்களிலே கர்த்தர் நம்மை உடைப்பது போல இருக்கலாம். நாம் உருவாக்கப்படும் பொழுது நமக்கு வலியும் வேதனையும் இருக்கலாம். எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு பாடுகள் என்று நீங்கள் நினைக்கலாம். கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் வருகிறது, தேவன் தம்முடைய கரத்தில் எடுப்பார். அநேகர் ஆச்சரியப்படும்படியாக உங்களை உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்திலே உங்கள் தலையை உயர செய்வார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனை நேசிக்கிற உங்களுக்கு ஒருவேளை தீமையான காரியங்கள் வழியாய் நீங்கள் போய் கொண்டிருக்கலாம். அதை தேவன் நன்மையாய் மாற பண்ணுவார். தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.